إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்ஆவிலே தெரிந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வான்மறை குர்ஆனை வாழ்வியலாக்குவோம் என்கின்ற தலையங்கத்தின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல இறை தூதர்களை இறக்கி அருளிருக்கின்றார். எதற்காக அந்த இறை தூதர்களை அனுப்பினான் என்று சொன்னால், மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், மக்களை ஒழுக்கமுள்ள மக்களாக நல்லொழுக்கமுள்ள சமுதாயமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இறை வேதங்களை வழங்கியிருக்கின்றான், ஒவ்வொரு ஏடுகளையும் வழங்கியிருக்கின்றான். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு இறை தூதர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் அவர்களோடு அது முடிந்துவிடும். அது எந்த கூட்டத்தார்களுக்கு இறக்கி அருளப்பட்டதோ அந்த கூட்டத்தாரோடு அந்த வேதம் என்பது முடிந்துவிடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வரிசையில இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக இறை தூதராக இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்து இறை தூதராக பணியாற்றினார்கள். இறை தூதராக பணியாற்றிய பொழுது
இந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், இந்த மக்களை சரியான வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த இறை தூதருடைய மிக முக்கியமான பணியாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பணியை எந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள்? குர்ஆன் சொல்லப்பட்ட அடிப்படையிலே, குர்ஆன் எதையெல்லாம் அவர்களுக்கு போதித்ததோ, குர்ஆன் எதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லித் தந்ததோ அந்த அடிப்படையில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள். அப்ப இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட ஒரு வேதமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ வகையான புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள், அல்லது எத்தனையோ மனிதர்கள் எழுதிய அந்த புத்தகங்களை வேதங்களாக ஆக்கியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் மனிதர்களால் வாழ்வியல் அடிப்படையாக ஏற்று நடைமுறைப்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏனென்றால் அதிலே பல கருத்து முரண்பாடுகள் இருக்கும், பல விஷயங்கள் சொல்லப்படாமல் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலே பல கருத்து முரண்பாடுகள், பல வகையான மோதல்களுடைய விஷயங்களாக இருக்கும். ஆனால் குர்ஆனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனுடைய கையாளலும் கிடையாது, அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட ஒன்றுதான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகையில ஏதாவது கையாளுதல் செய்திருக்கின்றார்கள் என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ்வே சான்றளிக்கின்றான். எப்படி சான்றளிக்கின்றான்? வமா யன்திகு அனில் ஹவா. அவர்கள் இந்த வகையினுடைய விஷயத்துல எந்த ஒரு மனோச்சியின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட மாட்டார்கள். அல்லாஹ் எதை அவர்களுக்கு அறிந்தானோ, அல்லாஹ் எதை அவர்களுக்கு ஏறினானோ அதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட புனிதமான வேதமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், இந்த குர்ஆனை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலவ் கான மின் இன்தில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் மட்டும் அல்லாஹ் அல்லாதவர்கள் வேறு யாரிடத்தில் இருந்தாலும் இறக்கி அருளப்பட்டிருந்தால் லவஜது நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இக்திலாஃபன் கஸீரா, பல கருத்து முரண்பாடுகளை பெற்றிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டதின் காரணமாக எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது, எந்த ஒரு கையாளலும் இந்த உலகத்திலே மறுமை வரைக்கும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், அதே போல இந்த குர்ஆனை நாம் தான் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சான்றளிக்கின்றான். அப்ப அந்த மறுமை நாள் வரைக்கும் இந்த குர்ஆனிலே எந்த விதமான கையாளலும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இந்த குர்ஆனில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான், இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட இந்த பரிசுத்தமான வேதத்தை பெற்றவர்கள், அப்படிப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த திருக்குர்ஆனை பெற்ற சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு வாக்கியமாக இருக்கின்றது இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உரித்தான குர்ஆனா என்று கேட்டால் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் உரித்தானதுதான். ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதுவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ, எந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ எல்லா வகையான விஷயங்களையும், எல்லா வகையான விஷயங்களுக்கும் உண்டான தீர்வுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட இந்த குர்ஆனை நாம் வாழ்வியலாக எடுத்துக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த குர்ஆனின் மூலமாக பல வழிகள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இந்த குர்ஆனை தான் நாம் எடுக்க வேண்டும், இந்த குர்ஆனை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது சரியான முறையில் அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும். அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை ஏன் நாம் வாழ்வியலாக எடுக்க வேண்டும்? இந்த குர்ஆனை ஏன் நாம் வாழ்வியலாக எடுக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலின் நாஸ், மக்களுக்கு நேரான வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. வபையினாத்தின் மினல் ஹுதா, அல்லாஹ்விடத்திலிருந்து தெளிவான சான்றாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. வல் ஃபுர்கான், நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இந்த குர்ஆனை நாம் வாழ்வியலாக எடுக்கும் பொழுதுதான், இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தும் பொழுதுதான் இந்த குர்ஆன் நமக்கு நேரான வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையில பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றார், இந்த குர்ஆன் நேரான வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது, இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த குர்ஆனை நம்முடைய வீடுகளில் வைத்து விட்டால் மட்டும் நேர்வழி காட்டிவிடுமா? கிடையாது. அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்வியலாக எடுத்து எப்பொழுது செயல்முறைப்படுத்துகின்றோமோ, நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக எப்பொழுது நாம் செயல்முறைப்படுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் இந்த குர்ஆன் என்பது நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது, நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு அவருடைய வாழ்வியலில் செயல்முறைப்படுத்தி இருக்கின்றார்கள்?
குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டது. அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வதை மட்டும் விட்டுவிடாமல் அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து அதனுடைய அடிப்படையாக அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதரை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. சுஇலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுஇலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன குலுக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணநலங்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கான குலுகுல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா வாழ்ந்தார்கள்? அவருடைய வாழ்க்கையிலே குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். அந்த குர்ஆன் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை, அந்த குர்ஆன் தான் அவருடைய வாழ்வியலாக இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த வஹியை எந்த அளவுக்கு பற்றி பிடிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன செய்திருக்கின்றார்கள்? இந்த குர்ஆனை வாழ்வியலாக எடுத்திருக்கின்றார்கள். ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கவில்லை. குர்ஆன் எதை சொல்லி காட்டுகின்றதோ, குர்ஆன் எதை போதிக்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? மக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த சஹாபாக்களின் நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அந்த சஹாபாக்கள் இந்த குர்ஆனை வாழ்க்கை நெறியாக ஏற்றுதான், வாழ்க்கையினுடைய அடிப்படையாக வைத்துதான் வாழ்ந்தார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். சஹாபாக்களை குர்ஆனிய வாழ்வியல் அடிப்படையில் தான் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து பெற்ற அந்த விஷயங்களை சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதற்காக? இந்த உலகத்திலே ஏதாவது இன்பங்கள் கிடைக்கும் என்பதற்காகவா? இந்த உலகத்திலே ஏதாவது ஆசாபாசங்கள் கிடைக்கும் என்பதற்காகவா? கிடையாது. அவர்கள் பின்பற்றியதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, மறுமைக்காக மட்டும்தான் அவர்கள் இந்த குர்ஆனை பின்பற்றினார்கள். இந்த உலகத்திலே நாம் இந்த குர்ஆனை வாழ்வியலாக எடுத்து நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நாளை மறுமையிலே இந்த குர்ஆன் நமக்கு எப்படிப்பட்ட புனியை பெற்றுத்தரும் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் படியுங்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமஹ், அது நாளை மறுமை நாளிலே வந்து நிற்கும். எப்படி தெரியுமா நிற்கும்? ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, அவர்களுடைய தோழர்களுக்கு இந்த குர்ஆன் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். வெறுமனே ஓதிவிட்டு கடந்து சென்றால் மட்டும் பரிந்துரை செய்யாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தும் பொழுதுதான், நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியல் அடிப்படையாக செயல்முறைப்படுத்தும் பொழுதுதான் அந்த குர்ஆன் என்ன செய்யும்? நமக்கு நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலே வந்து பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்வியலாக எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை வாழ்வியலாக தான் எடுத்து நடைமுறைப்படுத்தினார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய வாழ்வியல் அடிப்படையாக நம்முடைய வாழ்வியலை அமைத்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி தெரியுமா இருக்கின்றது? நமக்கு எந்த இடத்திலே குர்ஆன் வாழ்வியல் அடிப்படை தேவையாக இருக்கின்றதோ அதை மட்டும் நாம் எடுத்துக் கொள்கின்றோம். நமக்கு எந்த இடத்திலே அவசியம் இல்லையோ அந்த இடத்தில் இந்த வாழ்வியல் அடிப்படையை விட்டுவிட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் குர்ஆன் நமக்கு அதற்குண்டான அடிப்படைகளை சொல்லித் தருகின்றது. ஆனால் அந்த பொருளாதாரத்தினுடைய விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன செய்கின்றார்கள்? அந்த அடிப்படைகளை விட்டுவிட்டு அவர்களுக்கு எது சரி என்று சொல்லுகின்றதோ அந்த அடிப்படையை செய்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, வட்டி என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, வட்டி என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்பதாக திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆனால் நம்முடைய நிலையை எடுத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யும் போது மட்டும் என்ன செய்கின்றார்கள்? வட்டி என்பது ஹராம், வட்டி என்பது கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நிலையை வரும்பொழுது அந்த குர்ஆனுடைய அடிப்படைகளை விட்டவர்களாக வாழ்ந்து விடுகின்றார்கள். அவர்கள் அந்த வட்டியை வாங்கி அவருடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த திருக்குர்ஆனை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டவில்லை. வாழ்க்கையினுடைய அடிப்படை என்பது என்னது? எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நம்முடைய மரணம் வரைக்கும் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வாழ்வியலாக இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய அடிப்படையாக குர்ஆன் இருக்க வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் போதித்திருக்கின்றார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படைகளை பார்க்கும் பொழுது குர்ஆன் நமக்கு வாழ்வியல் அடிப்படைகளை பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்துவதற்கு பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றது. பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றது. அந்த விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனை வாழ்வியலாக ஆக்கியிருக்கின்றார்கள், இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு அவர்கள் பற்றி பிடித்திருக்கின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகளை, வரலாற்று நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு வசனம் இறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அமைத்து சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதற்கு உதாரணமாக சொல்லி காட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு வசனம் ஓதினாலும் கூட அந்த வசனத்திற்கு முழுமையாக கட்டுப்படுவார்கள், அந்த வசனத்திற்கு முழுமையாக கட்டுப்படுவார்கள். அதற்கு மாற்றமாக சஹாபாக்கள் என்றைக்கும் அவருடைய வாழ்க்கையை செய்தது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயை எடுத்து பார்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாய் என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயங்களாக இருக்கின்றது. அதை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களில் இருந்து என்ன செய்யும், கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய இரு தருணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதருடைய காலத்து, அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பின்னால் பல வருடங்கள் கழித்து வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி தருணத்தை படிக்கும் பொழுது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரை உயிரினும் மேலாக நேசித்த அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்காக துணிந்த அந்த சஹாபாக்கள், அவர்களால் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உயிருக்கும் மேலாக அவர்களை நேசித்தார்கள். ஒரு மனிதரை ஒருவர் நேசிக்கின்றார்கள், அளவு கடந்து நேசிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய மரணத்தை எந்த மனிதராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். அதே போலத்தான் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிக சலசலப்பான சூழ்நிலையாக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்பதாக யாராவது சொன்னால் அவர்களுடைய தலையை நான் துண்டாக்கிடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். ஒரு சலசலப்பான சூழ்நிலையாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகாக கையாண்டார்கள், மிக அழகாக சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். எப்படி தெரியுமா சொன்னார்கள்? மக்களை எல்லாம் ஒன்று திரட்டினார்கள். பள்ளிவாசலை ஒன்று திரட்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்தான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் வந்திருக்கின்றார்கள், அத்துணை இறை தூதர்களும் அஃபஇன்னா ஜாஉ குத்திலன் கலமுக்கும் அலா அகாபிக்கும், அந்த இறை தூதர்கள் எல்லாம் மரணமடைந்திருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக அந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டியவுடனே சஹாபாக்கள் அப்படியே என்ன செய்தார்கள், கட்டுப்பட்டார்கள். சஹாபாக்கள் அப்படியே முழுமையாக கட்டுப்பட்டார்கள். எப்படி அவர்கள் கட்டுப்பட முடிந்தது? குர்ஆனை வாழ்வியலாக எடுத்ததின் காரணமாகத்தான், அவருடைய வாழ்க்கையினுடைய குர்ஆனின் அடிப்படையிலே அமைச்சரின் காரணமாகத்தான். குர்ஆனுடைய ஒரு வசனம் குர்ஆனுடைய ஒரு வசனம் ஓதி காட்டியவுடன் சஹாபாக்கள் எல்லாம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குர்ஆனுடைய வசனம் ஓதி காட்டுவதற்கு முன்னால் இந்த நிலைமை எப்படி இருந்தது? சலசலப்பான நிலைமை. அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கையாண்டார்கள்? ஒரே ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். அந்த வசனத்தை கேட்டவுடன் அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள். இதுதான் குர்ஆனை வாழ்வியலாக எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்குண்டான மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மிக முக்கியமான ஒரு வாழ்வியலை சொல்லி காட்டுகின்றான். அந்த வாழ்வியலை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கடைபிடித்தார்கள் என்பதை வரலாற்று ரீதியில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சமூகம் எழுச்சியின் பக்கம் போக வேண்டும், இந்த சமூகம் உயர்ந்த நிலையிலே போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாழ்வியல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து மாயிதாவிலே சொல்லி காட்டுகின்றான். 90வது வசனமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் கம்ரு வல் மைசிர், நிச்சயமாக இந்த மது என்பதும் சூதாட்டம் என்பதும் வல் அன்சாப் வல் அஸ்லாம், மேலும் சிலைகளை வணங்குவது என்பதும் குறி சொல்வது என்பதும் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் ஷைத்தானுடைய செயல்களாக இருக்கின்றது. இதை விட்டு நீங்கள் தவிர்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனத்தை இறக்கிய உடனே சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்கள், அந்த சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? உடனடியாக அவருடைய வாழ்வியலாக இருக்கின்றார்கள். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிற மிக முக்கியமான விஷயம், இந்த மது என்பது தடை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மது தடை என்று அந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்கள் அந்த மதுவை அவர்களுக்கு தடை செய்து கொண்டார்கள். அதை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நான் என்ன செய்கின்றேன், அந்த மதுபானத்தை எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல
என்னாகின்றது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதுவை தடை செய்து விட்டார் என்கின்ற ஒரு அறிவிப்பை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கின்றார்கள். அறிவிப்பு செய்த மாத்திரத்திலேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்திலே சொல்கின்றார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இந்த மதுபானத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், கீழே ஊற்றுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நான் மதீனாவிலே அந்த மதுபானத்தை நான் எடுத்து ஊற்றுகின்றேன். அந்த தெருக்கள் முழுவதும் எப்படி இருக்கின்றது, மதுபானங்களால் ஓடக்கூடிய நிலைமையாக இருக்கின்றது என்பதாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள், வாழ்க்கையில் நடைமுறையாக எடுத்து நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இப்ப சஹாபாக்கள் சாதாரண அளவுக்கு இந்த மதுபானத்திலே ஊடிப்போனவர்கள் கிடையாது. அதாவது சஹாபாக்கள் மிகப்பெரிய அளவில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார் என்று சொன்னால் இந்த மதுபானத்திலே ஊழியவர்களாக இருந்தார்கள். உதாரணத்தை சொல்லி காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை எடுத்து பார்க்கலாம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மதுவிலே மிகப்பெரிய ஒரு அடிமையாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வலிமா விருந்திற்காக 2 ஒட்டகங்களை வாங்கி வைத்திருக்கின்றார்கள். 2 ஒட்டகங்களை வாங்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த 2 ஒட்டகங்களையும் மது போதையிலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள், கொலை செய்து விடுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்கிறாங்க, கஷ்டப்பட்டு வாங்கி வளர்த்து ஆசையாக வளர்த்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த ஒட்டகம் இன்றைக்கு உயிரோடு இல்லாமல் மரணித்து விட்டது என்பதாக பார்த்து அழுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் செல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய வலிமாவுக்காக நான் இதை தயார் செய்திருந்தேன், ஆனால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இதை கொலை செய்து விட்டார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சந்திப்பதற்காக போறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு மது போதையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நிலை எப்படிப்பட்ட நிலை என்பதை அறியாதவர்களாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. எதுவுமே அல்லாஹ்வின் தூதர் பேசல, அப்படியே விட்டு வந்தார்கள். பண்புக்கு நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய ஒவ்வொரு நிலைகளும் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக அதை அவருடைய வாழ்க்கை நெறியாக நடந்திருக்கின்றார்கள், வாழ்வியலாக ஆக்கியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மதுவனுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது, நம்முடைய மக்களிடத்துல மதுவனுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது, மிக குறிப்பாக இளைஞர்களிடத்துல மிகப்பெரிய ஒரு பழக்க வழக்கங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. போதை பெறக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது ஒரு மிக உயர்ந்த நிலையில இன்றைக்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகம் எந்த அளவுக்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றதோ அதை விட மிக உயர்விலே இன்றைக்கு இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த போதையினுடைய விஷயங்களிலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் மிக குறிப்பாக ஒவ்வொரு இடங்களிலுமே முஸ்லிம் இளைஞர்கள் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பல முறை இந்த வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பல ஜுமாக்களிலே இந்த வசனங்கள் பல நேரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பல நேரங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, சிறுமுறை பிரச்சாரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. பல இஸ்லாமிய இயக்கங்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், இந்த போதை ஒழிப்புக்குண்டான பல விஷயங்களை முன்னேற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதற்கு பிறகும் என்ன செய்யவில்லை. இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கின்றார்கள், வாழ்வியலாக பயன்படுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆய்வுகளில் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு இளைஞன் எப்பொழுது அவன் மதுவை குடிக்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு 13 வயதிலிருந்து இன்றைக்கு பல இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள், மதுவை குடிக்க ஆரம்பிக்கின்றார் என்பதாக ஆய்வுகளிலே பதிவு செய்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் என்ன ஆகின்றது, இந்த மதுவினால் இறந்து போகக்கூடிய அந்த இளைஞருடைய சதவீதம் என்று அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் உலகம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. பல டெக்னாலஜியுடைய வளர்ச்சியை போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த மதுவனுடைய நிலையை எடுத்து பார்க்கும் பொழுது குறைவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதுவும் என்ன செய்கின்றது, ஒவ்வொரு வருடமும் அந்த ஆய்வை பார்க்கும் பொழுது புள்ளி பட்டியலிலே பார்க்கும் பொழுது அதை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. இது இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான். இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால், வீழ்ச்சியிலிருந்து நாம் மீண்டெழ வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆன் எதை நமக்கு சொல்லி காட்டுகின்றதோ, குர்ஆன் நமக்கு எதை போதிக்கின்றதோ அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்லி காட்டும் பொழுது சூதாட்டத்தையும் சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக சிலை வணக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதுவெல்லாம் நம்முடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும். சூதாட்டத்தையும் மார்க்கம் என்ன செய்கின்றது, முழுமையாக தடை செய்கின்றது. சிலை வணக்கத்தையும் மிக முக்கியமாக சிலை வணக்கத்தையும் மார்க்கம் என்ன செய்கின்றது, தடை செய்கின்றது. அதையெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கை நெறியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக திருமறை குர்ஆன் நமக்கு மிக முக்கியமாக வாழ்க்கை நெறியாக கற்றுக் கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அடிப்படை, நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான நோக்கம் அதுவாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்.
இந்த மனிதர்களின் ஜின்களை படைத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? இல்லாலியஅபுதூன், அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப இந்த மார்க்கம் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படை, மிக முக்கியமான அடிப்படையாக இந்த வணக்கத்தை சொல்லி காட்டுகின்றது. இந்த வணக்கத்தை சொல்லி காட்டுகின்றது. அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை எல்லா வணக்கங்களிலும் ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையை பதிவு செய்கின்றான், இந்த ஷிர்க் லஸுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா வேறு ஒரு வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு இணையாக்காதீர்கள் என்பதாக நமக்கு வாழ்வியல் அடிப்படைகளை சொல்லி காட்டுகின்றது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மிக முக்கியமான நோக்கம், அவன் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதுதான் மிக முக்கியமான வாழ்வியல் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வணக்கங்களில் மிக முக்கியமானது என்னது? தொழுகையாகத்தான் இருக்கின்றது. அந்த தொழுகையை தான் மிக முக்கியமான விஷயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் நமக்கு என்ன செய்கின்றார்கள்? முக்கியத்துவம் படுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகாதவர்களுக்கு பல எச்சரிக்கைகளை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தொழுகாதவர்களுக்கு பல எச்சரிக்கைகளை சொல்லி காட்டுகின்றான். எதற்காக? இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த வாழ்வியலாக எடுத்து நடைமுறைப்படுத்தாமல் இருந்தார் என்று சொன்னால், இந்த தொழுகை வாழ்வை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தார் என்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையை பதிவு செய்கின்றான். நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் எல்லாம் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்கிற நரகத்திலே நீங்கள் வந்து விடுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அதே மிக முக்கியமான முதலாவது காரணமாக அவர்கள் சொல்லுவார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகாதவர்களாக இருந்தோம். இந்த வாழ்வியலுடைய அடிப்படை, மிக முக்கியமான அடிப்படையாக இந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான், அதை கடமையாக்கி இருக்கின்றான். இந்த தொழுகைக்கு பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. எதற்காக? நாம் அந்த நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான். நாம் இந்த தொழுகையை வாழ்வியல் அடிப்படையாக எடுத்து நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வார்? அந்த சக்கர் என்கிற அந்த நரகத்தில் தான் போடுவான். அந்த சக்கர் என்கிற அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது லா துபகி வலா சதர், எந்த மனிதரையும் எதையும் விட்டு வைக்காது, எல்லா பொருட்களையும் எல்லா விஷயங்களும் என்ன செய்யும்? அதை அந்த நரகம் என்பது எரித்து தின்றுவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மிக கடுமையான நரகம், தொழுகையை தொழுவாதவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகம். இப்படிப்பட்ட இந்த நரகத்திற்கு நாம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த தொழுகையை நம்முடைய வாழ்வியல் அடிப்படையாக, வாழ்க்கை நெறியாக எடுத்து செயல்முறைப்படுத்த வேண்டும். இதுதான் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இன்னும் பல விஷயங்கள் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நாம் வாழ்வியல் அடிப்படையாக எடுத்து செயல்முறைப்படுத்துவதற்கு பல விஷயங்கள் இந்த குர்ஆன் பட்டியல் போட்டு, ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமான விஷயங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக குறுகிய விஷயங்கள் தான் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த குர்ஆனோடு தொடர்பில் இருந்தார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் தொடர்போடு இருந்தார்கள், எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்களை செயல்முறைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகளை சொல்லி இருக்கின்றோம். அதுவெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நம்மிடத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்மிடத்திலே இந்த குர்ஆன் வாழ்வியல் அடிப்படையாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்கு என்றைக்கு இந்த குர்ஆன் வாழ்வியல் அடிப்படையாக அமைகின்றதோ அப்பொழுதுதான் நமக்கு நேரான வழி கிடைக்கும். அந்த நேரான வழியின் மூலமாகத்தான் வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வெற்றி பெற்ற அந்த கூட்டத்தாரின் ஒருவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்ஆவின் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். அன்புக்கினிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை வாழ்வியல் ஆக்குவதற்குண்டான பல விஷயங்களை ஜுமாவின் முதல் உரையிலே நாம் பார்ப்போம். இந்த குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த குர்ஆனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக குர்ஆனை படிக்க தெரிந்தவர்களாக மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நேர்வழிகாட்டியாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பல சமுதாயத்தினர்கள், பல மதத்துடையவர்கள் இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய இறைவேதம் அந்த வேதத்தை தொடுவதற்குண்டான அந்த வேதத்தை அவர்களால் தொட முடியுமா என்று கேட்டால் கிடையாது. சில நபர்களால் அதை தொட முடியாது, அதை வாசிக்க முடியாது. ஆனால் நமக்கு மார்க்கம் அப்படி ஆக்கவில்லை. குர்ஆனை எல்லா மனிதர்களும் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் அப்படி சொல்லி காட்ட கிடையாது. தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதாக சொல்லி காட்ட கிடையாது. மாறாக சமமானவர்கள், எல்லா மக்களும் சமமானவர்கள். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையிலா இருந்தாலும் சரி அல்லது தாழ்ந்த நிலையில இருந்தாலும் சரி அல்லது பொறுப்பில் உயர்ந்த நிலையிலா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குர்ஆனை எடுத்து வாசிக்கலாம் என்பதாகத்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நாம் வாசிக்க தெரியாதவர்களாக மரணித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நம்மை விட கைசேதப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. நம்மை விட கைசேதப்பட்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான்? இந்த குர்ஆனை இறக்கியல் இருக்கின்றான். அந்த குர்ஆனை வாசிப்பதற்குண்டான பல வழிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த திருக்குர்ஆனை நமக்கு வாசிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அந்த குர்ஆன் என்பது வாசிப்பதற்கு மிக கடுமையான கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுகின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை நாம் இலகுவாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த குர்ஆனை வாசிக்க தெரியவில்லை, படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும். அதற்கான முயற்சிகள் செய்யும் பொழுது அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? நமக்கு இலகுவாக்குகின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த இலகுவை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி நமக்கு தேவை, அதற்கான முயற்சி தேவை. அது மட்டும் இல்லாமல் குர்ஆனை நாம் திக்கி ஓதினோம் என்று சொன்னால், கஷ்டப்பட்டு திக்கி ஓதினோம் என்று சொன்னால் அதற்கு 2 மடங்கு நன்மை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சாதாரணமாக சரளமாக யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திற்கும் 10 நன்மை என்பதாக அல்லாஹ் சொன்னார்கள். அதுவே ஒரு மனிதர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த குர்ஆனை ஓதினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 20 நன்மை என்பதாக, அதாவது 2 மடங்கு நன்மை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பான எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் நம்மிடத்தில் இன்றைக்கு அழகான முறையில் வந்திருக்கின்றது. இந்த குர்ஆன் வருவதற்கு பல சஹாபாக்களுடைய முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனை திரட்டுவதற்கு பல முயற்சிகளை சஹாபாக்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த அடிப்படையிலே நாம் அந்த திருக்குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நமக்கு அந்த திருக்குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட நிலையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, மிக இலகுவான நிலையில் தான் இன்றைக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை வாசிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட அந்த சமூகமாக மாற வேண்டும். அப்படி வாசிக்க தெரிந்து அந்த குர்ஆனை பற்றியான பல கல்விகளை நாம் அறியும் பொழுதுதான் அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்வியல் அடிப்படையாக அமையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகையினால் அந்த அடிப்படையில் குர்ஆன் நமக்கு ஓத தெரியவில்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை வாசிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த குர்ஆனை வாசிப்பதற்கு யார் வாசிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே சென்று நீங்கள் என்ன செய்யுங்கள்? குர்ஆனை வாசிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள். அவரிடத்திலே குர்ஆனை சொல்லித் தருவதற்கு நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள் என்பதாக அவரிடத்திலே கேளுங்கள், அவர்கள் கண்டிப்பாக சொல்லித் தருவார்கள். அப்படி சொல்லித் தந்து நாம் இந்த திருக்குர்ஆனை வாசிக்க தெரிந்த மக்களாக சமூகமாக மாறி நாளை மறுமையிலே இந்த குர்ஆனின் மூலமாக சிபாரிசு பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.